ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி வத்தல் எப்படி போடலான்றதை பார்ப்போம். இதில் நான் ஒரு அரை கிலோ ஜவ்வரிசி எடுத்து ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது மூழ்கி ஒரு இன்ச் அளவுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா போதும். அதை ஊற வச்சுட்டேன். இதை நம்ம ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அப்புறமா காய்ச்சும் போது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நான் ஜவ்வரிசி ஊற வச்சு 7 மணி நேரம் ஆகிடுத்து. பாருங்கள் எப்படி நல்லா ஊறிருக்கு. தண்ணியெல்லாம் எல்லாம் இழுத்துடுத்து பாருங்கள். அப்படி தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ எல்லாத்தையும் இழுத்துடுத்து. இப்போ இந்த அளவுக்கு ஊறி இருக்கு இல்லையா, இதே அளவுக்கு இது எவ்வளோ ஊறி இருக்கோ இதே மாதிரி 2 பங்கு தண்ணி நான் இப்போ இதில் வச்சுருக்கேன். ஒரு இட்லி பானையில் வச்சுருக்கேன். 2 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன். அதை நம்ம மூடிடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளார மிக்சியில் பச்சை மிளகாவும் பெருங்காயம் உப்பு இது 3த்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இதுக்கு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். பெருங்காயம் கொதிக்கும் போது போட்டுக்கலாம். நம்ம தண்ணி கொதிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை அப்படியே நம்ம அதில் போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கைவிடாமல் கலரணும். கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இது நல்லா கைவிடாமல் கலரிட்டே வாங்க. நல்லா வேகணும். வெந்ததுக்கு பிறகு தான் பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போடணும். அப்படி பாருங்கள் எப்படி வெந்துகிட்டு இருக்குன்னு. நல்லா முத்து முத்தாக அப்படியே ஃபுல்லாக அப்படியே கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டு தான் இருக்கணும். பச்சை மிளகாலாம் இப்போ விடணும்னா கடைசியில் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பச்சை மிளகாலாம் விட்டால் போகும். அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் அந்த பச்சை மிளகா உப்பும் போட்டிருக்கேன், அதுலேயே அதையும் விட்டுடலாம். ஜீரகம் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். நான் ஜீரகம் போட மாட்டேன், ஏன்னா அது கலர் மாறிடும். அதனால் நான் ஜீரகம் போட மாட்டேன். வெளுப்பாக வேணும் எனக்கு வத்தல். அடுத்தது பெருங்காயமும் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இது நல்லா வெந்தெடுத்து
15 மினிட்ஸ் ஆகிடுது. இது கொதிக்க ஆரம்பிச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். இது நாளைக்கு காலையில் திறந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் ஆயிடுத்து. நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எப்படி நேற்று நைட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நேற்று எடுத்து வச்சோம் இல்லையா சுடு தண்ணி, அந்த சுடு தண்ணியை இதில் விட்டு இன்னும் கொஞ்சம் கலந்துக்கணும். நான் காமிக்கிறேன். நான் ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன். வேண்டிய அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இதுதான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் திக்காக வச்சுருந்தீங்கனாக்கா வத்தல் விண்டு போகும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு அழகாக ரவுண்டாக கிடைக்கும். வாங்க போய் போட்டுடலாம். பண்ணி ஒரே இது இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, போட்டாச்சு. காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 நாள் நான் காய வைக்க எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ பொரிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வத்தலை பொரிச்சு பார்க்கலாம். நான் 2 பொரிக்கிறேன் பாருங்க. பாருங்க, பார்த்தீங்களா எப்படி நல்லா பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.